ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சீனியர் டிசிப்ள பத்தி யுவான் கிட்ட பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்சிபல் யுவான் சொன்னதை கேட்டுட்டு மனசுக்குள்ள அந்த டிசிபிள் அப்பியர் ஆன டைமிங்கும் நம்ம பைசு டிரான்ஸ்பர் ஆன டைமிங்கும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருடைய வயசும் ஒத்து போகுது. பிரின்சிபல் யுவான் சொல்றதை வச்சு பார்த்தா ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து எர்த்துக்கு வர ஏதோ ஒரு வழி இருக்கு. மேபி பிரின்சிபலுக்கு அது தெரியாம இருக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க இருந்து கிளம்பிட இதே நேரத்துல லீமையும் யோஜியாங்கும் யாருக்கிட்டயே தர்மாடி வாங்குறாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட். உடனே அந்த குவா வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரைனிங் ரூம்குள்ள என்டர் ஆயிருப்பா, ஸ்டூடெண்ட் யூனியனுடைய ரூல்ஸையே பிரேக் பண்ணிருக்கா. உடனே அங்க இருக்கவங்க கிட்டயும் இவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸாம்பிள். இனி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த யாராச்சும் இந்த இடத்துக்குள்ள காலை வச்சீங்கன்னா உங்களுக்கும் இதே கதி தான். உடனே இவங்க ரெண்டு பேரும் சென் கிட்ட நோட்டிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுன்னு சொல்ல உடனே லீமை வந்துட்டு இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா $10 million உனக்கு அனுப்புறேன்னு சொல்ல பணம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சின் வந்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு ரிசல்ட்டை நான் கொடுக்குறேன், இதுதான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், நோட் பண்ணிக்கோன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் அதை நோட் பண்ணிட்டு நீ அவனை டிஃபிட் பண்ண அடுத்த நிமிஷம் உன் பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த ட்ரைனிங் ரூம் உடைய கதவை உடைச்சுக்கிட்டு அவங்க மூணு பேருமே என்டர் ஆகுறாங்க. உடனே லீமோயும் உனக்கு நல்ல லெசனை டீச் பண்ண உங்க அப்பா வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ உடனே யூஜியாங்கும் ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த குவாவும் ஏன்டா பொடி பசங்களா என்கிட்ட அடி வாங்கிட்டு யாராச்சும் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த பொடியை நான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதே நேரத்துல சென்னுடைய டேஞ்சர் சென்ஸும் அலர்ட் கொடுக்க ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தான். அது மட்டும் இல்லாம இவன் ரெண்டு ஜென்ஃபீஸ் அப்ளைன் பண்ணிருக்கான். ஒன்னு வந்துட்டு கிரேட் 8, இன்னொன்னு வந்துட்டு ஷேடோ பேட். உடனே பக்கத்துல இருக்க ஷானா பார்த்துட்டு நீ பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, எதுக்கு இந்த மேட்சை நீ ட்ரை பண்ண கூடாதுன்னு சொன்னா பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது சாதாரண மேட்ச் கிடையாது, இதோட worth வந்துட்டு $10 million. அடுத்த நிமிஷமே இத பார்த்த அந்த குவாவும் என்ன ஜோக் பண்றியா, எனக்கு ஆப்போனண்டா ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கான், சரி அப்படின்னா இது உன்கிட்ட கொடுக்குறேன் நீ பாத்துக்கோன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு சீனியர் வரான். ஷான் சீனியர்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உனக்கு சொல்லி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்ற அடுத்த நிமிஷமே ஒரே கிக்ல அவளை நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எனது ஷான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, ஒரே கிக்ல சீனியரை நாக் அவுட் பண்ணிட்டான். இதே நேரத்துல ஷானும் இது உங்களுடைய டர்ன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் ஜென்ஃபியூஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், நான் உன்னை குறவாயிட போட்டேன், ஆனா உன்னுடைய கிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொன்னா இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த ஷான் வந்துட்டு ரீசெண்டா அப்ளைன் பண்ண அந்த இல்யூஷன் பட்டர்ஃபிளைடைய டெக்னிக்கை யூட்டிலைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண இதை பார்த்து அவனும் பரவாயில்லையே என்ன மேனிபுலேட் பண்ணி மென்டல் அட்டாக்கை என் மேல லான்ச் பண்றான். அவன் அப்படி அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அவனை அட்டாக் பண்ண இது ரொம்பவே டஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுடைய பயாலஜிக்கல் லெவல கம்பேர் பண்ணும்போது என்னை விட ஸ்ட்ராங்காவே இருக்கும். உடனே அவளுடைய மென்டல் அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்றான். இதனால அந்த ஆப்போனன்ட்டுடைய தலை சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அதை எக்ஸ்ப்ளோர் ஆகுற அளவுக்கு அவனுக்கு பெயின் வர இந்த சான்ஸை பயன்படுத்தி ஷான் வந்துட்டு அவனோட தலையிலேயே ஒரு கிக்கை லான்ச் பண்றான். அடுத்த நிமிஷமே குவாவும் டிஃபீட் ஆயிடுறான். ஆப்பாடா ஒரு வழியா இவனையும் டிஃபீட் பண்ணியாச்சு. இதை பாக்குற மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஒரு பொண்ணு கிட்ட டிஃபீட் ஆயிருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட. உடனே சென் வந்துட்டு ஷானுடைய கையை பிடிச்சு என்டையர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலையும் சேலஞ்ச் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட இதை கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ என்ன பைத்தியமா, ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்த மத்த 3 பேரும் அட்வான்ஸ் லெவல சேர்ந்தவங்க. இதே நேரத்துல அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட அங்க வந்து சீனியர் வந்துட்டு நம்ம ஸ்பாரிங் மேட்ச் போடலாமான்னு கேட்க அடுத்த நிமிஷமே அவளுடைய ஜென்ஃபியூசன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவளுடைய ஃபெதர்ஸை வச்சு நம்ம ஷானை அட்டாக் பண்றான். அது நம்ம ஷானை குத்தி கீழ்ச்சிட அவளும் கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து சென்னும் ஓடி போயிட்டு அவளுக்கு ரெக்கவர் பில்ல கொடுக்குறோம். நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண, நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ஸ்ட்ராங்காவே இருக்காங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உடனே அந்த சீனியரும் நீ மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அந்த கல்ட் எதுக்காக உன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு பாக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளுடைய ஃபெதர்ஸை வச்சு அட்டாக் பண்ண உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி வந்த ஃபெதர்ஸை அவ பக்கமே திருப்பி விட்டுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபெதர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறத பார்த்த சீனியரும் இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த ஃபெதர்ஸ் அவளையே அட்டாக் பண்ணிடுது. உடனே அடிப்பட்ட நிலைமையில அவ வந்துட்டு அந்த ஃபெதர்ஸ் எதுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் கிட்ட கேட்க பதிலுக்கு அவனும் அந்த சென் வந்துட்டு அவனுடைய மென்டல் பவரை வச்சு அந்த ஃபெதர்ஸை கண்ட்ரோல் பண்ணி உன் பக்கமா திருப்பி விட்டுருக்கான். உடனே மனசுக்குள்ள இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவன் தான், ஆனா இப்பவே என்னுடைய மென்டல் பவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்பனா அவனுடைய கியூயும் பிளட்டும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இவனை கிரஷ் பண்ணாம விட்டுட்டேன்னா ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து நிப்பான். உடனே சென்னை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான், ஆனா உன்னுடைய சீனியரா நான் இருக்கிறதுனால உனக்கு சரியான லெசனை நான் டீச் பண்றான். உன்னை யாரும் டிஃபீட் பண்ணாத வரைக்கும் நீ இதே மாதிரி அரகண்டா தான் நடந்துப்ப, ஆனா எடுத்த உடனே கையை நீட்டுற பழக்கத்தை வச்சுக்காதான், அது ஆபத்துல போய் முடியும்.
முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறான். உடனே ஹீரோ வந்துட்டு இவங்கிட்ட இருக்க 2 மியூட்டன்ட்டுமே பாய்சன் ரிலேட்டட் எபிலிட்டி தான் வச்சிருக்கேன். அப்ப என்னுடைய பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லாம் செக் பண்ண வேண்டிய நேரம் இது. இவ்வளவு நாள் நான் நோ ப்ரொஃபைல்லே மெயின்டைன் பண்ணேன். ஆனா இனி அதுக்கான அவசியம் இல்ல. பதிலுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்டும் ஸ்கார்பியனா எவால்வ் ஆக்குறான். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் எடுத்த உடனே மியூட்டன்ட் ஆயிட்டாரு. இவருடைய இந்த ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல், ஜீனியஸே டிஃபீட் பண்ணிடும். சென்னோட கதை இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்க உடனே சென் வந்துட்டு நம்ம எதுக்கு ஒரு பெட்டை வச்சுக்க கூடாது, இன்கேஸ் இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா ஸ்டூடெண்ட் யூனியனுடைய பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு, ஒருவேளை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்க பக்கம் கூட நான் வர மாட்டேன். உடனே அவனும் ஓகே சொல்லிட மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே சென்னோட கழுத்துல அந்த கொடுக்க இறக்குறான். ஆனா நம்ம சென் அசைய கூட இல்ல, ஏன்னா அவன்கிட்ட தான் பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கேன். இது தெரியாத அந்த பிரசிடென்ட்டும் நீ அதை டாச் கூட பண்ணல, நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான் போல, உன்னோட கதை இங்கேயே முடிய போகுதுன்னு சொல்லலாம். இதே நேரத்துல சென்னுக்குள்ள ஏறின அந்த பாய்சன் வந்துட்டு அவனுடைய பிளட் கியூடைய பவரை 1% இன்க்ரீஸ் ஆக்கி விடுது. உடனே சென் வந்துட்டு ஏமாந்தியா அப்படின்னு அவனை அட்டாக் பண்றான். அவன் ரிலீஸ் பண்ண பவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்ததுனால அங்க இருக்க வாலை உடைச்சிட்டு போய் விளையாடுறான். தலைவர் அங்கேயே நாக் அவுட். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரசிடென்ட்டையே ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிட்டான். இவன் வந்துட்டு ஹியூமனே கிடையாதுன்னு சொல்லலாம். உடனே சென் வந்துட்டு சாரி பிரசிடென்ட், கொஞ்சம் ஓவராவே பவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் பார்த்த ஜீவியும் டீன்மாக்கு கால் பண்ணிட்டேன், என் பாடியில இருக்க ஜென்ஃபியூஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பியூர் பிளட் ஹியூமன் பத்துல போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென்னுடைய மேட்ச லைவ் டெலிகாஸ்ட்ல வைஸ் கவர்னர் யாங்கும் மத்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்த்தா பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து தான் ஹியூமனிட்டியுடைய ஃபியூச்சரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் யூனியனுடைய பிரசிடென்ட ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. இதே நேரத்துல சென் வந்துட்டு ஷான் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறான். அப்படியே இந்த சீனிங்க முடிய அவங்க 2 பேரும் பேவிலியனுக்கு போனோம். அந்த இடத்துல சாங்கும் லியோவும் நான் அந்த பிரசிடென்ட்டை டிஃபீட் பண்ணதை பத்தி எக்கச்சக்கமான கொஸ்டினை கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஸ்பெண்ட் பண்ண ரிசர்ச் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையானது மென்டல் பவர். ஷானும் நானும் எங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க மென்டல் பவர் வச்சு அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்த நிமிஷமே ஷான் வந்துட்டு கத்தான். நானும் பயந்து போய் என்னன்னு கேட்க உடனே அவ வந்துட்டு என்னுடைய அப்பேச்சர் மூவ் ஆகுது. இதை கேட்டு நான் வந்துட்டு எப்படி பண்ணான்னு கேட்க உடனே அவ வந்துட்டு அந்த மெத்தடை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஆக்சுவலா அந்த மெத்தட் என்னன்னா மென்டல் பவரை 9 டைம் ஜென்ரலா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அதை ஃபாலோ பண்ணி QI பிளட்டை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கணும். இதை பார்த்து நான் சந்தோஷப்பட இங்கேயும் இந்த சீன் முடியுது. உடனே வேற ஒரு இடத்துல ஒரு 5 பேர் பேசிக்கிறாங்க. நான் 3 தண்டர் பீஸ்டை கில் பண்ணிட்டேன், அது கொடுத்து எக்ஸ்சேஞ்சா 150 கான்ட்ரிபியூஷனா பாயிண்ட்ஸா வாங்கியிருக்கேன். உடனே இன்னொருத்தனும் நான் கேள்விப்பட்டேன் ரேர் லெவல்ல இருந்த ஒரு சென்டிபீட நீ கில் பண்ணியாமன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நான் கொஞ்சம் லக்கி, அதான் ஈஸியா முடிச்சிட்டேன். உடனே இந்த ஸ்வாட் வச்சிருக்கவனும் ஆமா குயின்ஸ் எங்கன்னு கேட்க பதிலுக்கு அங்க இருந்த பொண்ணும் அவ வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பீயிங், அது மட்டும் இல்லாம நம்ம இடத்த சேர்ந்தவ கிடையாது. உடனே பக்கத்துல இருந்தவனும் நம்ம கைண்ட்ல இல்லாதவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணை விட்டு தள்ளி நிக்கிறது தான் நல்லது. உடனே அந்த இடத்துக்கு வந்த வைஸ் கவர்னரும் டீம்ல எல்லாரும் வந்துட்டீங்களா, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன் நம்ம டீம்ல இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே சாங்காய் சிட்டியுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இதை கேட்ட மத்தவங்களும் மனசுக்குள்ள நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே 10 வயசுலயே ஜாயின் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் லேட் பிக்கப்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ண இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.